Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கிளாஸ் லெவல் சாப்டர் 3 trigonometry exercise 3.4ல 5th sum பார்க்கலாம். இது பேஜ் நம்பர் 109ல இருக்கு. Find the value of cos 105 degree, sin 105 degree, tan 7 pi by 12. இதுல first cos 105 degree கண்டுபிடிக்கலாம். Cos 105 degree cos 60 degree plus 45 degree ன்னு பிரிச்சு எழுதலாம். Sum of angles formula படி cos A plus B is equal to cos A cos B minus sin A sin B. இப்போ இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு cos 60 degree cos 45 degree minus sin 60 degree sin 45 degree. இதுக்கு இப்போ trigonometric டேபிளில் வேல்யூஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு cos 60. cos 60 ஓட வேல்யூ வந்து 1/2. அப்போ cos 60 வந்து 1/2 into next cos 45. cos 45 வந்து 1/√2 1/√2 minus sin 60 degree. sin ஓட 60 degree வந்து √3/2 √3/2 into next sin 45. sin 45 வந்து 1/√2 1/√2. இதில் டினாமினேட்டர் ரெண்டுமே சேம் தான், சேர்த்து எழுதிலாம் 2√2ன்னு சொல்லிட்டு. இங்கே நியூமரேட்டரில் 1 into 1 1, அப்புறம் மைனஸ் √3 into 1 √3 தான், √3. cos 105 டிகிரியோட வேல்யூ வந்து 1 minus √3 divided by 2√2. இப்போ நெக்ஸ்ட்டு sin 105 டிகிரி அதை கண்டுபிடிக்கலாம். Second point, sin 105 degree. sin 105 degree sin 60 degree plus 45 degree எழுதலாம். sum of angles identity படி sin A plus B ஓட ஃபார்முலா இது. அப்போ அதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். sin A வந்து 60 degree cos B cos 45 degree plus cos 45 degree cos A இங்கே. அப்போ cos 60 degree into sin B sin 45 degree. sin 60 ஓட வேல்யூ வந்து √3/2. அப்போ sin 60க்கு பதிலாக √3/2 into cos 45. cos 45 ஓட வேல்யூ வந்து 1/√2 1/√2 plus அடுத்து cos 60. cos 60 ஓட வேல்யூ 1/2 1/2 into sin 45. sin 45 வந்து 1/√2 1/√2. இது ரெண்டுத்துலேயும் டினாமினேட்டர் 2√2 2√2 தான். இப்போ சேர்த்து எழுதிடலாம். 2√2 நியூமரேட்டரில் √3 into 1 வந்து √3 ப்ளஸ் 1 into 1 1 தான். இப்போ ப்ளஸ் 1. அப்போ sin 105 டிகிரியோட வேல்யூ வந்து √3 plus 1 divided by 2√2. இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட், tan 7 pi by 12 கண்டுபிடிக்கலாம். இதில் tan 7 pi by 12ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு இதை நம்ம ரேடியனில் இருக்கிறத டிகிரியாக கன்வெர்ட் பண்ணுவோம். அப்போ tan டிகிரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்க ஆங்கிளோட 180 divided by பையை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இதில் பையும் கேன்சல் ஆகிடும். 2 டேபிளில் 12 வந்து 6 times, 18 வந்து 9 times, இங்கே 0 இருக்கிறது 0. 2 டேபிளில் 6 வந்து 3 times, 90 வந்து 45 times, 3 டேபிளில் 3 1 times, 45 வந்து 15 times. அப்போது 7 into 15ன்னு இருக்குது. 15 7s are 105. இப்போ tan 105 degree. trigonometric formulaவில் tan theta is equal to sin theta divided by cos theta ன்னு எழுதலாம். அப்போ இங்கே tan 105 டிகிரியை sin 105 degree divided by cos 105 டிகிரின்னு எழுதலாம். இப்போ தான் நம்ம sin 105 டிகிரியோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். sin 105 டிகிரி வந்து √3 plus 1 divided by 2√2. அப்போ √3 plus 1 divided by 2√2. இது sin 105 ஓட வேல்யூ divided by cos 105. cos 105 ஓட வேல்யூ வந்து
1 மைனஸ் ரூட் 3 டிவைடட் பை 2 ரூட் 2. அப்போது 1 மைனஸ் ரூட் 3 டிவைடட் பை 2 ரூட் 2. இப்போ ரெசிப்ரோக்கல் எழுதலாம். ரூட் 3 ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 ரூட் 2 இன்டூ இது மாறிடும் ரெசிப்ரோக்கலாக. அப்போ 2 ரூட் 2 டிவைடட் பை 1 மைனஸ் ரூட் 3. 2 ரூட் 2வும் 2 ரூட் 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி ரூட் 3 ப்ளஸ் 1 டிவைடட் பை டினாமினேட்டரில் 1 மைனஸ் ரூட் 3ன்னு இருக்கும். இதுதான் tan 7 பை பை 12ஓட வேல்யூ.